நம்ம ஃபோனில் உள்ள டேட்டா வந்து டிலீட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா, உதாரணமாக உங்களுக்கு ஃபோட்டோஸ், வீடியோஸ், கான்டாக்ட்ஸ், டாக்குமெண்ட், ஆடியோ, வாட்ஸ்அப் டேட்டான்னு சொல்லிட்டு எது டிலீட் ஆகிருந்தாலுமே ஈஸியாக நம்மளால் ரிகவர் பண்ண முடியும். அதுக்கான 3 மெத்தடை இந்த விட நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வந்து ஆப்பை வச்சு எப்படி ரிகவர் பண்ணுறது. அதாவது நீங்கள் ஆப்பை வச்சு ரிகவர் பண்ணும்போது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்னன்னா, பர்டிகுலராக எந்த டேட்டில் உங்களுக்கு டிலீட் ஆகிருந்துச்சோ அதை நீங்கள் எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான டேட்டா இருந்தால் மொத்தமாகவே உங்களால் அங்கேருந்து கான்டாக்ட்ஸாக இருக்கலாம், இல்லாட்டா வந்து எஸ்எம்எஸ்ஸாக இருக்கலாம், இல்லாட்டா வந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு சொல்லிட்டு எதில் டிலீட் ஆகிருந்தாலும் அதை வந்து ரிகவர் பண்ணுறதுக்கான ஆப்பை யூஸ் நம்ம பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது, உங்களுக்கு சிம்பிளாக எந்த ஒரு ஆப்பும் வேணால் நான் எனக்கு ஒரு செட்டிங்ஸில் மட்டும் போய் ரிகவர் பண்ணணும், எவ்வளோ வருது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா, ரெண்டாவது வந்து செட்டிங் இருக்குது, அந்த செட்டிங்கில் போய்ட்டு நீங்கள் ரிகவர் பண்ணிக்க முடியும். மூணாவது வந்து சிம்பிளான ஒரு மேட்ரு இருக்குது, அந்த மேட்டர்லேயே உங்களுடைய டிலீட் ஆன மேட்ரு வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கிறது. அதனால இந்த 3 விஷயத்தையும் வந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய டிலீட் ஆன எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஈஸியாக ரிகவர் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அந்த 3 மேட்டரையும் வந்து தெளிவாக பார்த்துடலாம். அதுக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, வீடியோக்கு லைக் பட்டனு கீழே கமெண்ட்டில் ரிகவரி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ முதல்ல வந்து நம்ம ஆப்பை வந்து வச்சு ரிகவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்கு போனில் உள்ள ப்ளே ஸ்டோருக்கு போய்க்கிறோம். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த இடத்துல சர்ச் பாரில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அல்ட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். இப்போ அல்ட் டேட்டான்னு சொல்லிட்டு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஆப் வந்து ஓப்பன் ஆகுது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துக்கிறேன், அங்கே போய்ட்டு நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இல்லாட்டா வந்து ப்ளே ஸ்டோரில் இது மாதிரி மேனுவலாக அல்ட் டேட்டான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷன், பர்ச்சேஸ் வெர்ஷன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் உங்களுக்கு டேட்டா டிலீட் ஆகிது பார்த்தீங்களா, அது எப்படியாவது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு கூட மொத்தமாக வந்து எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி எடுக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணுறேன், இதை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் சொல்லிட்டு கொடுக்குறேன். இது செக்யூரான ஆப், உங்களுடைய பர்சனல் டேட்டாவெல்லாம் அது எங்கே ஷேர் பண்ணாது, ஒரு நம்பகமான ஒரு ஆப்பை வந்து இது இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓப்பன் சொல்லிட்டு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ரிகவர் பண்ணி பார்த்துருந்தேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். இது மாதிரி வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து காமிக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் டிலீட் ஆன மெசேஜஸ் வந்து ரிகவர் பண்ணிக்க முடியும். இல்லாட்டா வந்து இன்ஸ்டாகிராமு, இல்லாட்டா சாதாரணமாக உங்கள் ஃபோனில் எஸ்எம்எஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த எஸ்எம்எஸ், ஃபேஸ்புக்கில் டிலீட் ஆன மேட்ரு எல்லாத்தையும் வந்து இந்த இடத்துல ரிகவர் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கான்டாக்ட்ஸு, இங்கே வந்து பாருங்கள் ஆடியோ, நீங்கள் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மேட்ரு, டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் பாருங்கள், பிடிஎஃப், அது மாதிரி ஏதோ டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலும் ரிகவர் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஃபோட்டோஸ், வீடியோஸ் ரிகவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிடுறேன். அதுக்கு என்ன பண்ணுறோம், ஃபோட்டோஸ் மேலே இப்படி கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல ஸ்கேனிங்னு சொல்லிட்டு வருது பாருங்கள். கீழே இது மாதிரி ஸ்கேன் ஆகிட்டு உங்கள் ஃபோனில் டிலீட் ஆன எல்லா ஃபோட்டோஸையும் வந்து மொத்தமாக எடுத்துன்னு வந்து உங்கள்கிட்ட காமிக்கும். அதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் நீங்கள் ஈஸியாக ரிகவர் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல எல்லாத்தையும் வந்து எடுத்துன்னு வந்து காமிக்குது. இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட 8000 கண்டென்ட் வந்து இருக்குது. இதில் நம்ம எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லாட்டா வந்து மொத்தமாகவும் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் மேலே நீங்கள் செலக்ட் பண்ணி ரிகவர்னு சொல்லிட்டு கொடுத்துக்க முடியும். உதாரணத்துக்கு நான் இப்போ ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இங்கே பாருங்கள் செலக்ட் ஆல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா மொத்தமாக வந்து எல்லாமே செலக்ட் ஆகும். உங்களுக்கு பர்டிகுலராக எது வேணுமோ அது மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே டேட் மோடிஃபைடுன்னு சொல்லிட்டு இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்றைக்கி டிலீட் பண்ணது, நேற்று டிலீட் பண்ணது, 7 நாளைக்கு முன்னாடி டிலீட் பண்ணது, 30 நாளைக்கு முன்னாடி டிலீட் பண்ணது, இது மாதிரி கரெக்டாக பர்டிகுலரான ஒரு விஷயத்தை நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். இல்லாட்டா அதர்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நீங்களே பர்டிகுலர் டேட் கூட கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இங்கே பாருங்கள், இதெல்லாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சைஸ், அந்த ஃபோட்டோ வீடியோடைய சைஸ் எவ்வளோ இருந்துச்சு அதை கூட நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு இமேஜை வந்து செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ண போகிறோம், நான் ரிகவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறோம், இங்கே பாருங்கள் செலக்ட் ஃபைல்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே ரிகவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ரிகவர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எங்கே சேவ் ஆகிக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே காமிக்குது பாருங்கள். உங்களுடைய ஃபோனில் எந்த இடத்துல சேவ் ஆகிக்குது, SD கார்டு, DCIM, அது அல்ட் டேட்டான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதுக்குள்ள ஃபோட்டோ அங்கே சேவ் ஆகிருக்குது. நம்ம வியூன்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா அது வந்து எங்கே ரிகவர் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து காமிக்கும். நம்ம வந்து இங்கேருந்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் எல்லாமே வீடியோஸ், கான்டாக்ட்ஸ் எல்லாமே இதே மெத்தட் தான். வீடியோ ஒரு முறை காமிக்கிறேன். இப்போ வீடியோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் ஸ்கேனிங் ஆகுது. இது மாதிரி ஸ்கேனிங் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ டிலீட் ஆன வீடியோ வந்து இங்கே வந்து காமிக்க ஆரம்பிக்கும். இங்கே பாருங்கள் 786 வீடியோஸ் வந்து காமிக்குது. நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுக்கு எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோவை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இங்கே ரிகவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா வச்சிக்கலாம், அது வந்து இங்கே சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் வியூன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ வந்து இங்கே நின்று இருக்கும். இது மாதிரி வந்து நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோஸ், வீடியோஸை ஈஸியாக வந்து ரிகவர் பண்ணிக்க முடியும் ஆப்பை வச்சு. இப்போ ஆப் இல்லாமல் நீங்கள் வந்து செட்டிங்ஸ்லேருந்து ரிகவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய ஃபோனில் உள்ள செட்டிங்ஸுக்கு போய்க்கலாம். செட்டிங்ஸில் போயிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்களா. ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கூகுள்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கூகுள் மேலே நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மேலே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் காமிக்குது. இங்கே மார்க் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மார்க் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். கூகுள் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்தோன்னே இது மாதிரி சிம்பிளான ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து காமிக்குது. நம்ம என்ன பண்ணோம், ஸ்க்ரோல் பண்ணலாம். ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணோம்னா இந்த இடத்துல வந்து டேட்டா அண்ட் பிரைவசின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்குது. இது மேலே கிளிக் பண்ணிக்கலாம். டேட்டா அண்ட் பிரைவசி மேலே கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்களா. ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் யுவர் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. இது மேலே கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இது ஒரு பேஜுக்கு போகுது. இங்கே பேஜுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் டிலீட் பண்ண விஷயம் எல்லாமே, உங்களோட ஃபோனில் யூஸ் பண்ண விஷயம் எல்லாமே இங்கே காமிக்கும். இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் உங்களுடைய கான்டாக்ட்ஸு, கூகுள் ஃபோட்டோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள் கூகுள் ஃபோட்டோஸு.
இது மாதிரி நிறைய காமிங்க. இப்போ உங்களுக்கு கூகுள் ஃபோட்டோஸ்லேருந்து வேணும்னா ஆல் ஃபோட்டோ ஆல்பம் இன்க்ளூடட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ எல்லாத்தையும் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ வந்து நீங்கள் ரெக்கவர் பண்ணிங்கன்னு வச்சிங்களா, எல்லாமே வந்து மொத்தமாக வர ஆரம்பிச்சிடும். அது எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இப்படி கொஞ்சம் ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இது மாதிரி ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னு இப்போ பாருங்கள் எனக்கு யூடியூப் டேட்டா வேணாம், எனக்கு இதெல்லாம் வேணான்னா இதெல்லாம் எடுத்துருங்க, இதெல்லாம் வேணாம், எது வேணாமோ அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வெறும் கூகுள் ஃபோட்டோ அதுக்கப்புறம் கான்டாக்ட்ஸ் மட்டும் வேணும்னா அதை மட்டும் வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இது மாதிரி இப்போ கால் ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கங்க. இது மாதிரி எல்லாத்தையும் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்தோடனே இங்கே வந்து லிங்க் சென்ட் வயான்னு சொல்லிட்டு காமிக்குது. நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ட்ரைவில் சேவ் பண்ணதான் சேவ் பண்ணிக்கலாம். இது மாதிரி எங்கே சேவ் பண்ணணுமோ அங்கே வந்து சேவ் பண்ணிக்க முடியும். நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல லிங்க் சென்ட் வயா இமெயில்னு சொல்லிட்டு கொடுத்து பார்க்கலாம். கொடுத்துட்டு இங்கே வந்து ஒரு டைம் எக்ஸ்போர்ட் பண்ணுமா எவ்ரி டைம்னு சொல்லிட்டு கேட்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு ஒரு முறை, ஒரு வருஷத்துக்கு இவர் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல அப்படியே விட்டுடலாம் ஒன்ஸ்ன்னு சொல்லிட்டு. இங்கே ஜிப்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த ஜிப் ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஜிபி வரைக்கும் டவுன்லோட் ஆகணும், மேக்ஸிமம் 4 GB வரைக்கும் டவுன்லோட் ஆகும். நம்ம கொடுத்துட்டு இங்கே கிரியேட் எக்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம். இங்கே வந்து இது ப்ரொசஸிங் ஆகிட்டு இப்போ எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆன விஷயம் வந்து இந்த இதில் காமிக்கும் பார்த்தீங்களா, அங்கேருந்து நீங்கள் டிலீட் பண்ண விஷயம் வந்து ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கிறது சான்ஸ் இருக்குது. இதே ஒரு மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஃபுல் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுக்கிறேன், ஒரு மாதிரி செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு விஷயம் இருக்குது, என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபோனில் உள்ள கேலரியை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே 3 மாதிரி தெரியும் மெனுன்னு சொல்லிட்டு, இது மேலே கிளிக் பண்ணி ரீசைக்கிள் பின் மேலே போயிட்டு இந்த இடத்துல நீங்கள் டிலீட் பண்ண எல்லா விஷயமும் வந்து காமிக்கும். நீங்கள் வேணா இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து இங்கே ரீஸ்டோர்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அது உங்களுடைய கேலரிக்கு வந்து போயிடும். இது மாதிரி ஒரு சிலத்தில் நீங்கள் உங்கள் ஃபோனில் டிலீட் பண்ண விஷயத்தை ஈஸியாக இது மாதிரி ரெக்கவர் பண்ணிக்க முடியும். அங்கே எங்கே தேடத்தோட உங்கள் ரீசைக்கிள் பின்லேயே வந்து அது இருக்கும். ஆல்மோஸ்ட் 30 நாளைக்கு இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லாட்டா வந்து 60 நாளைக்கு இருக்கும். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு இது மாதிரி தேடி இப்போ ரீசெண்டாக டிலீட் பண்ண விஷயத்தை வந்து நீங்கள் ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்க முடியும். இதில் எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு என்பதை பற்றி எனக்கு கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. சைடில் வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு வீடியோ வந்து போட்டுக்கிறேன், அது மேலே கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்குங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.